ரயில்வே துறையில் தமிழர்கள் தடமதிப்போம் உங்களுடன் தமிழா ஐஏஎஸ் அகாடமி. ஆர்ஆர்பி தேர்வு 2024 2025 ஏஎல்பி ஆர்பிஎஃப் கான்ஸ்டபிள் அண்ட் எஸ்ஐ டெக்னீசியன் என்டிபிசி ஜேஇ குறிப்பிட்ட போன்ற போட்டித் தேர்வுகள் பயன்படக்கூடிய வகையில் மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் கொஸ்டின்ஸ் பார்க்க போகிறோம். இது சயின்ஸ் அண்ட் ஜிகே. ஓகே, ரயில்வே துறையில் தமிழக தடமதிப்போம். ஆர்ஆர்பி எக்ஸாம்பிள் ஸ்டடி பேக்கேஜ் வந்து அவைலபிளாக இருக்குது. என்டிபிசி குரூப் டி ஆர்பிஎஃப் கான்ஸ்டபிள் சீரியஸ் அவைலபிள் இருக்குது. விருப்பம் உள்ளவங்க கீழே உள்ள எண்களை தொடர்பு கொண்டு நீங்கள் வாங்கிக்கலாம். முதலாவதாக பாருங்க, காந்த பாய்மத்தின் அலகு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. காந்த பாய்மம் அல்லது காந்த பாயம், காந்த பாய்மம், காந்த பாயம் எல்லாம் ஒன்று தான். இங்கே வந்து மொழிபெயர்ப்பு என்பதே தமிழில் அங்கே நம்ம தேர்வு எழுத சிபிடி மெத்தடில் ட்ரை பண்ணும்போது கொஞ்சம் வித்தியாசமாக தான் மொழிபெயர்ப்பு இருக்கும். அப்போ காந்த பாயமும் காந்த பாயம் எல்லாம் ஒன்று தான். மேக்னட்டிக் பிளக்ஸ், மேக்னட்டிக் பிளக்ஸ் அதாவது காந்த பாயத்தின் அலகு என்ன அப்படின்னு சரியான ஆன்சர் வெபர். காந்த பாயத்தின் அலகு என்ன? வெபர். அப்போ இந்த பேரட் என்பது எதனுடைய அலகுனா மின் தேக்கு திறன், மின் தேக்கு திறனுடைய எஸ்ஐ அலகு என்னன்னா பேரட். பாஸ்கல் எதுக்கு வரும்? அழுத்தம். அழுத்தத்தின் எஸ்ஐ அலகு எது கேட்டாங்கன்னா பாஸ்கல் தான். அழுத்தத்தின் அலகு பொதுவாக நியூட்டன் பை மீட்டர் ஸ்கொயர் சொல்றாங்க. எஸ்ஐ அலகு சொல்லும்போது பாஸ்கல் தான். இப்போ காந்த பாய்மம், காந்த பாயம் அல்லது மேக்னட்டிக் பிளக்ஸ் உடைய யூனிட் என்னது? வெபர். மின் தேக்கத்தின் அலகு பேரட். அடுத்து அப்போ அந்த அலகு சம்பந்தமாக அது எஸ்ஐ அலகு, அலகு இது சம்பந்தமா தொடர்ந்து கொஸ்டின் கேட்டு இருப்பாங்க ஆர்ஆர்பியில். அது சம்பந்தமான தலைப்புகள் நல்லா பார்த்துக்கணும். அடுத்து உலகிலேயே மிக ஆழமான ஏரி டேஸ் ஆகும் அப்படிங்க. உலகிலேயே மிக ஆழமான ஏரி எதுனா சரியான ஆன்சர் பைக்கால் ஏரி. உலகிலேயே மிக ஆழமான ஏரி எதுனா பைக்கால் ஏரி. இது மிகவும் ஃப்ரெஷ் வாட்டர் தான். அதாவது ஃப்ரெஷ் வாட்டர் என்பது நன்னீர் தான். ஃப்ரெஷ் வாட்டர் மிக ஆழமான ஏரி பைக்கால் ஏரி. இது எங்க இருக்கு? ரஷ்யாவில் இருக்கு. ஓகேங்களா? உலகின் மிக ஆழமான, இப்போ இந்தியாவிலே மிகப்பெரிய ஏரி அப்படின்னா சில்கா ஏரி, அது உப்பு நீர். இந்தியாவில் மிகப்பெரிய ஃப்ரெஷ் வாட்டர் நன்னீர் என்ன? ஊலர் ஏரி, ஜம்மு அண்ட் காஷ்மீர். உலகத்திலே மிக ஆழமான ஏரி ஃப்ரெஷ் வாட்டர் எதுனா பைக்கால் ஏரி, ரஷ்யா. இதே உலகத்திலேயே மிகப்பெரிய ஏரி ஃப்ரெஷ் வாட்டர் எதுனா சுப்பீரியர். உலகத்திலே மிகப்பெரிய சுப்பீரியர், லார்ஜஸ்ட் சுப்பீரியர். இது எங்க இருக்கு பார்த்தீங்கன்னா வட அமெரிக்கா. எங்க இருக்கு? வட அமெரிக்கா. உலகிலேயே மிகப்பெரிய ஏரி எதுலனா நன்னீர் ஏரி, ஃப்ரெஷ் வாட்டர். இதுலயே சால்ட் வாட்டர் மிகப்பெரிய ஏரி இருக்கு, அது காஸ்பியன் ஏரி. இது எங்க இருக்குன்னா ஐரோப்பியா ஆசியா நாடுகள் இடையே காணக்கூடிய ஒரு உள்நாட்டு ஏரி தான் இந்த காஸ்பியன் ஏரி. இது வந்து பாத்தீங்கன்னா சால்ட் வாட்டர். புரியுதுங்களா? இப்போ உலகிலேயே மிக ஆழமான ஏரி அது ஃப்ரெஷ் வாட்டர் தான், பைக்கால் ஏரி ரஷ்யாவில் இருக்கு. உலகத்திலேயே மிகப்பெரிய ஏரி நன்னீர் ஏரி சூப்பர் ஏரி வட அமெரிக்கா. உலகத்திலேயே மிகப்பெரிய சால்ட் வாட்டர் அதாவது உப்பு நீர் ஏரி காஸ்பியன் ஏரி. காஸ்பியன் ஏரி எங்க இருக்கு? ஐரோப்பிய ஆசிய நாடுகள் இடையே காணக்கூடிய உள்நாட்டு ஏரி ஆகும். ஓகேங்களா? அப்ப இந்த மித்த ஏரியில் கொடுத்திருக்காங்க பாருங்க. கிரேட்டர் ஏரி, இந்த கிரேட்டர் ஏரி எங்க இருக்கு பாத்தீங்கன்னா அமெரிக்கா. கிரேட்டர் ஏரி எங்க இருக்கு? அமெரிக்கா. அடுத்து தங்கனிக்கா ஏரி, தங்கனிக்கா ஏரி எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஆப்பிரிக்கா. தங்கனிக்கா ஏரி அமைந்துள்ள இடம் ஆப்பிரிக்கா. நயாசா கிழக்கு ஆப்பிரிக்கா. இது சம்பந்தம் கிரேட்டர் ஏரி எங்க இருக்கு? அமெரிக்கா. தங்கனிக்கா ஏரி ஆப்பிரிக்கா. நயாசா கிழக்கு ஆப்பிரிக்கா. ஓகேங்களா? அடுத்து கதிமான் எக்ஸ்பிரஸ் ஜான்சியை எதனுடன் இணைக்கிறது? இது மணிக்கு 160 கிலோமீட்டர் வேகத்துல பயணம் செய்யக்கூடிய இந்த கதிமான் எக்ஸ்பிரஸ் வந்து ஜான்சி எதனுடன் இணைக்கிறது? கதிமான் எக்ஸ்பிரஸ் மிக அதிக வேகத்தை செல்லக்கூடிய ட்ரெயின். கதிமான் எக்ஸ்பிரஸ் 2016 ஸ்டார்ட் பண்றாங்க. இது ஜான்சி எதனுடன் ஜாயின் பண்ணுதுன்னா ஹஸ்ரத் நிஜாமுதீன். ஜான்சி எதனுடன் ஜாயின் பண்ணது? ஹஸ்ரத் நிஜாமுதீன். ஆக்ரா பாலைவனம் சொல்லக்கூடிய ஹஸ்ரத் நிஜாமுதீன் வரையும் ஜாயின் பண்ணது. கதிமான் எக்ஸ்பிரஸ் பார்த்தீங்கன்னா ஒரு மணி நேரத்துக்கு 160 கிலோமீட்டர் வேகத்தில் பயணம் செய்யக்கூடியதான் இந்த கதிமான் ட்ரெயின் எக்ஸ்பிரஸ். இது 188 கிலோமீட்டர் மொத்த தொலைவு. இந்த கதிமான் 188 கிலோமீட்டர் 100 நிமிடங்கள்ல கிடக்குது. 100 நிமிடங்கள்ல கிடக்குது கதிமான் எக்ஸ்பிரஸ். ஜான்சி ஹஸ்ரத் நிஜாமுதீனோட ஜாயின் பண்ணுது. கதிமான் எக்ஸ்பிரஸ் 2016 ஸ்டார்ட் பண்ணாங்க. அடுத்து இது வந்து பார்த்தீங்கன்னா நார்த்தன் ரயில்வே தான். கதிமான் எக்ஸ்பிரஸ் எங்க? நார்த்தன் ரயில்வே, வடக்கு ரயில்வே. அடுத்து ஆப்பிரிக்க கண்டத்திலிருந்து யுஎன்ஓ, யுனைடெட் நேஷன்ஸ் ஆர்கனைசேஷன், ஐக்கிய நாடுகள் சபையுடைய முதல் பொதுச் செயலாளராக பதவியேற்றவர்.
இப்ப தற்போது ஐநா சபையின் தற்போதைய பொதுச் செயலாளர் அண்டோனியா குட்டெரஸ், தற்போதைய ஐநா சபையின் பொதுச் செயலாளர் ஜெனரல் செக்ரட்டரி யாரு? அந்தோனியா குட்டெரஸ், போர்ச்சுகல் நாட்டை சேர்ந்தவர். இவர் பார்த்தீங்கன்னா 2017 இருந்தே அந்தோனியா குட்டெரஸ் வந்து 2017 இப்போ வரையும் இருக்காரு. அந்தோனியா குட்டெரஸ் இவர் எந்த நாடு? போர்ச்சுகல். 2017 இருந்து இப்போ வரையுமே ஐநா சபையோட பொதுச் செயலாளர் இருக்காங்க. இவங்க என்ன கொஸ்டின் கேட்கிறாங்கன்னா, ஐநா சபையின் பொதுச் செயலராக ஆப்பிரிக்க கண்டத்திலிருந்து பதவியேற்றவர் யார் அப்படின்னா, சரியான ஆன்சர் பவுட்ரோஸ் காலி. பவுட்ரோஸ் காலி தான் ஆப்பிரிக்க கண்டத்திலிருந்து முதல் முறையாக ஐநா சபையின் பொதுச் செயலராக பதவியேற்றவர். ஓகேங்களா? 1992 இருந்து 96 வரையும் இவர் ஐநா சபை பொதுச் செயலர் பதவி. இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கோபி அண்ணன் இருக்காரு, அதுக்கப்புறம் பான்கி மூன் இருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அண்டோனியா குட்டெரஸ் 2010 இருந்து இருக்காங்க. ஓகேங்களா? இவர் இந்த கேட் வேல்த்தியம் இவங்க பாத்தீங்கன்னா ஆஸ்திரியா, மேற்கு ஐரோப்பிய நாடு ஆஸ்திரியா, அந்த நாட்டுல இருந்து இவர் வந்திருக்காரு. ஓகே, அடுத்து பூமியின் மிக அடர்த்தியான பொருள். பூமியின் மிக அடர்த்தியான பொருள் எது? இல்லை எடை அதிகமான பொருள் எது? எடை மிகுந்த மெட்டல் எது? பொருள் எதுனா சரியான விடை ஆஸ்மியம் அல்லது ஓஎஸ். வலிமை மிகுந்த உலோகம் எது? ஆஸ்மியம். வலிமை குறைந்த எடை குறைந்த உலகம் எதுனா லித்தியம். அடர்த்தியான பொருள் தான் ஆஸ்மியம் தான், பூமியினுடைய மிக அடர்த்தியான பொருளாகும். சரியான விடை ஆஸ்மியம். ஓகே, அடுத்து சுதேசி இயக்கம் இந்தியாவில் டேஸ் காலகட்டத்தின் போது தொடங்கியது. சுதேசி இயக்கம் இந்தியாவில் டேஸ் காலகட்டம் தொடங்கியது கேட்கிறாங்க. சுதேசி என்று சொன்னால் சொந்த நாடு என்று பொருள் என்று கூறுகிறார் சுவாமி தயானந்த சரஸ்வதி. உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட பொருட்களை வாங்குவது சுதேசி, அப்படியே சொந்த நாடு. சுதேசி இயக்கம் இந்தியாவில் எந்த காலம் துவங்குது அப்படின்னா, வங்காள பிரிவு எதிர்ப்பு போராட்டம். வங்காள பிரிவினை, வங்காளத்தை இரண்டாக பிரிக்க, கிழக்கு வங்காளம் மேற்கு வங்காளம் என்று பிரிவினை செய்யக்கூடியது வங்காள பிரிவினை. யார் உருவாக்குறா? ஹர்ஷன் பிரபு 1905 அக்டோபர் 16. இந்த வங்காள பிரிவினை தான் சுதேசி இயக்கம் என்ற ஒரு இயக்கம் உருவாதற்கு ஒரு முக்கிய காரணமா இருக்கு. சுதேசி இயக்கம் 1905-6 சுதேசி நீராவி கப்பல் கம்பெனி 1906. புரியுதுங்களா? சுதேசி என்றால் சொந்த நாடு என்று பொருள் அப்படி சொல்லுவார் சுவாமி தயானந்த சரஸ்வதி. அப்ப இந்தியாவில் வங்காள பிரிவு எதிர்ப்பு போராட்டம் போது புத்துயிர்பட்ட இயக்கம் தான் சுதேசி இயக்கம். இந்த சம்பரான் சத்தியாகிரகம் விவசாயிகளுக்கு ஆதரவான போராட்டம் மகாத்மா காந்தி நடந்தது 17-18 ஆண்டுகள்ல. ரவுலட் சட்டம் எதிர்ப்பு 1919. இது முதல் ஒத்துழையாமை இயக்கம் 1922 பார்த்தீங்கன்னா 20-22 கூட நம்ம சொல்லுவோம். முதல் ஒத்துழையாமை காந்தியின் தலைமையில் நடக்குது. மொத்தம் 3 ஸ்டேஜில் நடக்குது. ஒன்று பட்டங்களை துரத்தல், வரிகுடா இயக்கம், வேலை நிறுத்தம். ஓகேங்களா? இப்போ சுதேசி இயக்கம் வங்காள பிரிவு எதிர்ப்பு போராட்டத்தினால தான் ஆரம்பிக்கிறாங்க. ஓகே, அடுத்து சத்தீஸ்கர் மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஹஸ்டியோ பள்ளத்தாக்கு. சத்தீஸ்கர் வந்து ஹஸ்டியோ பள்ளத்தாக்கு எதற்கு பிரபலமானது? எந்த சுரங்கங்களுக்கு பிரபலமானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரியான விடை நிலக்கரி கோல். சத்தீஸ்கர் மாநிலத்தில் ஹஸ்டியோ பள்ளத்தாக்கு நிலக்கரி சுரங்கங்களுக்கு பிரபலமானது. ஓகே, அடுத்து பரிச்சகளி. பொதுவாக இங்க ஆர்ஆர்பி தேர்வுல பாத்தீங்கன்னா இந்த நடனங்கள் பெஸ்டிவல் அப்படிங்கிறது தொடர்ந்து கேட்கிறாங்க. பரிச்சகளி என்பது டேஸின் ஒரு பிரபலமான நாட்டுப்புற ஃபோக் டான்ஸ், நாட்டுப்புற நடனம் அப்படின்னு கேட்கிறாங்க. எல்லா மாநிலத்துக்கும் நாட்டுப்புற நடனம், பாரம்பரிய நடனம், அந்த வீர நடனம், செவ்வியல் நடனம், திருவிழாக்கள் எல்லாமே பார்த்துக்கணும். ஓகேங்களா? இந்த பரிச்சகளி என்பது எந்த இடத்துடைய நாட்டுப்புற நடனம்னா லட்சத்தீவுகளுடைய பிரபலமான நாட்டுப்புற நடனம் தான் பரிச்சகளி. இதுல கொல்களின்னு ஒண்ணு இருக்கு. கொல்களி எந்த ஏரியானா தெற்கு கேரளா. கேரளாவுடைய பாரம்பரிய நடனம் பார்த்தீங்கன்னா கதகளி, செவ்வியல் நடனம், மோகினி ஆட்டம், வீர நடனம், களரி பயிற்றுன்னு சொல்றோம். ஓகேங்களா? இந்த பரிச்சைகளின் லட்சத்தீவுகள் கொல்களி என்பது தெற்கு கேரளா. கர்நாடகாவில் ஒரு மிக பிரபலமான பழங்குடி நடனம் இருக்கு, யக்ஷகானா. என்னது? யக்ஷகானா. தமிழ்நாடுடைய பாரம்பரிய நடனம் பரதநாட்டியம். ஆந்திர பிரதேசம் குச்சிப்புடி. ஆந்திர பிரபல நடனம் குச்சிப்புடி. லட்சத்தீவுகள் பரிச்சகளி. கர்நாடகா யக்ஷகானா பழங்குடி நடனம். கொல்களி தெற்கு கேரளா. ஓகேங்களா? இந்த மாதிரி ஃபோக் டான்ஸு, வீர நடனங்கள், திருவிழாக்கள், எந்தெந்த மாதிரி எந்த திருவிழா பிரபலமானது, பழங்குடி இடங்கள், இதெல்லாம் தொடர்ந்து கேட்குறாங்க. இந்த மாதிரி தொடர்புடைய தலைப்புகளை நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்து பின்வரும் எந்த மாநிலமானது மார்ச் 2021 நிலவரப்படி தனியார் நிறுவனங்களோட வேலையில
75% இடஒதுக்கீட்டை அந்த மாநிலத்தோட மக்களுக்கு மாதத்துக்கு ரூபாய் 50,000 வரையிலான நிகர ஊதியத்தை வழங்க வேண்டும் என்று மசோதாவுக்கு ஒப்புதல் கொடுத்திருக்காரு. எந்த மாநிலம் இது மாதிரி 75 இடஒதுக்கீடு தனியார் நிறுவன வேலையில் கொடுக்கணும், 50,000 நிகர ஊதியம் கொடுக்கணும் வந்து எந்த மாநிலம் இந்த மசோதாவுக்கு ஒப்புதல் வழங்கியிருக்காங்க? இது மார்ச் 2000 ஒரு மாநிலத்தை போடப்பட்ட ஒரு பட்ஜெட்ல ஒரு மசோதா சொல்லப்பட்ட விஷயம். எந்த மாநிலம்? சரியானது கரியானது. அப்ப அந்த மாநில அரசுகள் சம்பந்தப்பட்ட முக்கியமான பிரபலமான திட்டங்களை நம்ம நல்லா பார்த்துக்கணும். அடுத்து சாசனம் முன்னுரியை. சாசனம், சரத்து, ஆர்டிக்கல், சட்டப்பிரிவு, விதி எல்லாம் ஒண்ணுதான். முன்னுரியின் கீழ் சொத்துக்கான உரிமை, அதாவது சொத்துரிமையை அடிப்படை உரிமையிலிருந்து ஒரு எளிய சட்ட உரிமைக்கு மாற்றியமைத்தது. பொதுவாக 1978 ஆண்டுக்கு முன்னாடி வரை அடிப்படை உரிமை 7ஆக இருந்தது. சொத்துரிமை என்பது ஒரு அடிப்படை உரிமையாக இருந்தது. அப்ப சொத்துரிமை என்ன பண்றாங்கன்னா அடிப்படை உரிமையிலிருந்து நீக்கி சட்ட உரிமையா மாத்துறாங்க. அதுக்கு பிறகு அடிப்படை உரிமை 6ஆ மாறிச்சு. அப்ப சொத்துரிமை அடிப்படையும் நீக்கிய சட்ட திருத்தம் எதுனா 1978 ஆண்டு 44வது சட்ட திருத்தம். 1978 ஆண்டு உருவாக்கப்பட்ட 44வது சட்ட திருத்தம் தான் சொத்துரிமையை அடிப்படையில் வந்து நீக்கி சட்ட உரிமைக்கு வந்தது. அப்ப சொத்துரிமை இன்று ஒரு சட்ட உரிமையா இருக்கு. ஆர்டிக்கல் 300A. ஓகேங்களா? அடுத்து இந்திய காட்டுக்கழுதை வைல்ட் ஆஸ். இந்திய காட்டுக்கழுதை காணப்படும் இடம் வைல்ட் ஆஸ் எங்க இருக்கு பாத்தீங்கன்னா குஜராத்ல தான் இருக்கு. குஜராத்ல ரான் ஆஃப் கட்ச் பகுதியில தான் காணப்படுகிறது. ரான் ஆஃப் கட்ச் தேசிய பூங்கா ரான் ஆஃப் கட்ச் பகுதியில் காணப்படக்கூடியது இந்திய காட்டுக்கழுதை வைல்ட் ஆஸ் குஜராத். அப்ப இந்த முக்கியமான சிறப்பு மிகுந்த விலங்கினங்கள், பறவைகள் இதெல்லாம் எந்த தேசிய பூங்காக்களை சரணாலயங்கள்ல உயிர்கோள காப்பகங்கள்ல காணப்படுகிறது அப்படின்னு கேட்பாங்க. எடுத்துக்காட்டா ஒற்றை கொம்பு காண்டாமிருகம் காணப்படலாம், காசிரங்கா தேசிய பூங்கா அஸ்ஸாம். அதுபோல ஆசிய சிங்கம், கிற்காடுகள், வங்காளப்புலி, சுந்தரவனம். அப்ப இந்திய காட்டுக்கழுதை ரான் ஆஃப் கட்ச் குஜராத். இது மாதிரி சிறப்பு வாய்ந்த முக்கியத்துவம் வாய்ந்த விலங்குகள் எந்த சரணாலயங்களை காணப்படுது, தேசிய பூங்கா காணப்படுது, அது மாதிரி கேட்கலாம். ஓகே. அடுத்து பிரதான் மந்திரி ஸ்ரம் யோகி மன்தன் யோஜனா, சுருக்கமாக PMSOM. இது மத்திய அரசு திட்டம். PMSOM என்பது விரிவாக கூட கேட்பாங்க. அப்ப என்னது? பிரதான் மந்திரி ஸ்ரம் யோகி மன்தன் யோஜனாவின் கீழ், யோஜனா என்று சொன்னால் திட்டம். இந்த திட்டத்தின் கீழ் 50 வயதுக்கு பின் அமைப்பு சாரா தொழில்துறை ஊழியர்களுக்கு மாதந்தோறும் ரூபாய் ஓய்வூதியமாக வழங்கப்படும். அப்படின்னு மாதந்தோறும் ஓய்வூதியம் 3000 ரூபாய் வழங்கக்கூடிய திட்டம் தான் இந்த பிரதான் மந்திரி ஸ்ரம் யோகி மன்தன் யோஜனா. இந்த திட்டம் எப்ப ஸ்டார்ட் பண்ணாங்க? 2019 பிப்ரவரியில் ஸ்டார்ட் பண்றாங்க. பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தான் 2010 பிப்ரவரியில் ஸ்டார்ட் பண்ண திட்டம் பிரதான் மந்திரி ஸ்ரம் யோகி மன்தன் யோஜனா. 50 வயதுக்கு பிறகு அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கு மாதந்தோறும் ஓய்வூதிய அளவு 3000. இந்த திட்டத்தை அப்ளை பண்ணது எவ்வளவு ஏஜுக்குள்ள அப்ளை பண்ணணும்? 18 இருந்து 40 வயதுக்குள்ள இந்த திட்டத்துக்கு என்ன செய்யணும்? அப்ளை பண்ணணும். இது மாதிரி மத்திய அரசு திட்டங்கள் நல்லா பார்த்துக்கணும். அடுத்து இந்தியாவின் முதல் கடலுக்கடியிலான சுரங்கமானது 2013 இருந்து எங்க இருக்கும்? 2013 இருந்து எங்க இருக்கும் அப்படி கேட்கிறாங்க. இந்தியாவில் முதல் கடலுக்கடியிலான சுரங்கம் 2023 எங்க இருக்குன்னா சரியான ஆன்சர் மும்பையில இருந்து தான் செயல்பட தொடங்கு. 2023 இருந்து. இது வந்து ஒரு கரண்ட் பேஸ் கொஸ்டின். நம்ம 2020 முடிஞ்சு 2024 நம்ம இருக்கோம். 2023 கேட்கலாம், 24 கேட்பாங்க. இது ஒரு கரண்ட் பேஸ் கொஸ்டின். முக்கியமான திட்டங்கள் எங்க முக்கியமான திட்டங்கள் ஸ்டார்ட் பண்றாங்க அது போல நல்லா பார்த்துக்கணும். அடுத்து கீழ்காண்பவற்றில் புவி மென்பாறை கோலம். புவி மென்பாறை கோலம்னா அஸ்தனோஸ்பியர் அமைவோட எங்க கேட்கிறாங்க. இந்த புவி மென்பாறை கோலம் அல்லது அஸ்தனோஸ்பியர் எங்க இருக்குன்னா லித்தோஸ்பியருக்கு கீழே இருக்கும். லித்தோஸ்பியர்னா கல் கோலத்துக்கு கீழே. அப்ப லித்தோஸ்பியர் கீழே என்ன இருக்கு? அஸ்தனோஸ்பியர் சொல்ல புவி மென்பாறை கோலம் இருக்கு. அடுத்து எந்த குழு விவசாயத்துக்கான கொள்கைகள் மற்றும் திட்டத்துடன் தொடர்புடைய? அப்ப விவசாயத்துக்கான கொள்கைகள் மற்றும் திட்டத்துக்கு தொடர்புடைய கமிட்டி எது அப்படின்னா பானு பிரதாப் சிங் கமிட்டி. பானு பிரதாப் சிங் கமிட்டி தான் விவசாயத்தில கொள்கைகள் மற்றும் திட்டத்து தொடர்புடைய கமிட்டி ஆகும். அப்ப இந்த ராமமூர்த்தி கமிட்டி என்பது எதோடு தொடர்புடையதுன்னா 1986 நேஷனல் எஜுகேஷன் பாலிசி, தேசிய கல்விக் கொள்கை. 1986 தேசிய கல்விக் கொள்கையினுடைய மறு ஆய்வுக்குழு தலைவராக
நியமனம் செய்யப்பட்டவர் ராமமூர்த்தி. 1986ஆம் ஆண்டு தேசிய கல்விக்குறை மறு ஆய்வுக்குழு தலைவர் ராமமூர்த்தி கமிட்டி. இது ஸ்வரன் சிங் கமிட்டி என்பது என்னன்னா அடிப்படை கடமைகளை பரிந்துரைத்த கமிட்டி தான் ஸ்வரன் சிங் கமிட்டி. இந்த யஸ்பால் கமிட்டி என்பதும் கல்விக்காக உருவாக்கப்பட்ட கமிட்டி தான். சுமை இல்லாமல் கற்றலை வலியுறுத்திய கமிட்டி தலைவர் யாரு? யஸ்பால். சுமை இல்லாமல் கற்றல் யஸ்பால் கமிட்டி. ஓகேங்களா? இவங்க அறிக்கையை தாக்கல் பண்றாங்க. 1993 ஒரு அறிக்கையை சப்மிட் பண்ணுவாங்க. 2009 ஒரு அறிக்கையை சப்மிட் பண்றாங்க. முதல் அறிக்கை கேட்பாங்க. யஸ்பால் கமிட்டி முதல் அறிக்கை 93, செகண்ட் அறிக்கை 2009. இதனுடைய நோக்கம் கல்வி சுமை இல்லாமல் கற்றலாக இருக்க வேண்டும் என்று வலியுறுத்திய கமிட்டி யஸ்பால் கமிட்டி. அவ விவசாயத்திற்கான கொள்கைகள் திட்டம் தொடர்புடைய கமிட்டி பானு பிரதாப் சிங் கமிட்டி. அடுத்து பிப்ரவரி 2021 இஸ்ரோ இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷனுடைய அமேசானியா 1 என்ற செயற்கைக்கோளை பிஎஸ்எல்வி S1 ராக்கெட் உதவியால சிறியரிகோட்டா எங்க இருக்கு பார்த்தீங்கன்னா ஆந்திர பிரதேசம் இருக்கு. சிறியரிகோட்டா விண்ணில் ஏவியது யாருன்னு பார்த்தீங்கன்னா பிரேசில். யாரு? பிரேசில் தான் சரியா. பிரேசில் அமேசானியா 1 இஸ்ரோவுடைய செயற்கைக்கோள் பிஎஸ்எல்வி ராக்கெட் பிப்ரவரி 2021 சிறியரிகோட்டால் ஏவுறாங்க. எந்த நாடு? பிரேசில். அடுத்து எனாய்க் முதல் ஜெனரல் பர்பஸ் எலக்ட்ரானிக் கம்ப்யூட்டர் எதை குறிக்கிறது? இந்த எனாய்க் முதல் ஜெனரல் பர்பஸ் எலக்ட்ரானிக் கம்ப்யூட்டர் எதை குறிக்கிறது? எனாய்க் என்பது குறிக்கக்கூடிய அந்த வார்த்தை நம்ம எலக்ட்ரானிக் நியூமெரிக்கல் இன்டிகிரேட்டர் அண்ட் கம்ப்யூட்டர். எலக்ட்ரானிக் நியூமெரிக்கல் இன்டிகிரேட்டர் அண்ட் கம்ப்யூட்டர் என்பதுதான் சரியான. இது போல விரிவாக்கங்கள் அப்ரிவேஷன்ஸ் நல்லா பார்த்துக்கணும். அடுத்து பின்வரும் தாவரங்களில் எது தாவர ஒரு பகுதியிலிருந்து மற்றொரு பகுதிக்கு நீர் மற்றும் பிற பொருட்களை கடத்துவதற்கு சிறப்பான திசையை கொண்டுள்ளது அப்படின்னா சரியானது மார்சிலியா தாவரம். என்னது? மார்சிலியா தாவரம் தான் சரியானது. இந்த மார்சிலியா தாவரம் காணக்கூடிய சிறப்பு வகை திசுக்கள் தான் பிற பகுதியிலிருந்து ஒரு பகுதி பிற பகுதியில் நீர் மற்றும் பிற உணவுகள் கடத்தக்கூடிய சிறப்பான திசையை கொண்டுள்ளது. பொதுவாக திசுக்கள் என்று சொன்னால் நீர் மற்றும் உணவுகள் கடத்த சைலம் மற்றும் புலையம் திசை கொண்ட தாவரம். இங்கே கொடுக்கப்பட்ட தாவரம் எதுனா மார்சிலியா ஒரு உணவுப் பொருளை தரக்கூடிய ஒரு சிறப்பு வகை தாவரமாகும். ஓகேங்களா? இந்த ரிக்ஸியா பார்த்தீங்கன்னா ஒரு இருவாழ்வி தாவரம் சொல்லுவாங்க. நீரில் நிலத்தில் வாழக்கூடிய ஒரு இருவாழ்வி தாவரம் ரிக்ஸியான்னு சொல்றோம். ஓகே. அடுத்து சர்வதேச விவசாய இன்டர்நேஷனல் ஃபண்ட் ஃபார் அக்ரிகல்ச்சரல் டெவலப்மெண்ட். ஓகேங்களா? இன்டர்நேஷனல் ஃபண்ட் ஃபார் அக்ரிகல்ச்சர் டெவலப்மெண்ட் சர்வதேச விவசாய மேம்பாட்டு நிதியம். சர்வதேச விவசாய மேம்பாட்டு நிதியம் இன்டர்நேஷனல் ஃபண்ட் ஃபார் அக்ரிகல்ச்சர் டெவலப்மெண்ட். தேசாமாண்டு வளரும் நாடுகளில் உள்ள கிராம மக்களின் வறுமையை பக்கம் உருவாக்கப்பட்டதுன்னா 1977ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்ட அமைப்பு தான் சர்வதேச விவசாய மேம்பாட்டு நிதியம் IFAD இன்டர்நேஷனல் ஃபண்ட் ஃபார் அக்ரிகல்ச்சர் டெவலப்மெண்ட். இதோடைய தலைமையிடம் ஹெட் குவார்ட்டர் எங்க இருக்கு பார்த்தீங்கன்னா இத்தாலியில் இருக்கக்கூடிய ரோம். இத்தாலியில் உள்ள ரோம்ல தான் இந்த சர்வதேச விவசாய மேம்பாட்டு நிதியம் IFAD உடைய ஹெட் குவார்ட்டர் இருக்கு. இத்தாலி ரோம் 1977 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்து இந்தியாவில் இயற்கணித துறையில் அல்ஜிப்ராவில் அதிக தாக்கத்தை ஏற்படுத்தியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சரியான ஆன்சர் ஆரியப்பட்டர். அது இந்திய வரலாற்றிலே குப்தருடைய காலத்தை தான் நம்ம இந்திய வரலாற்று பொற்காலம் சொல்றோம். ஏன்னா குப்தருடைய காலத்தை அனைத்து துறைகளிலும் குப்த ஆட்சியாளர் சிறந்து விளங்கினாங்க. குப்தருடைய ஆட்சியில இருந்த அறிஞர்கள் சிறந்து விளங்கினாங்க. ஜீரோவை கண்டுபிடிச்சது, அல்ஜிப்ராவை கண்டுபிடிச்சது, வானியல் துறையில கண்டுபிடிப்பு நிகழ்த்தியது, கலை, கட்டிடக்கலை, இலக்கியம், மருத்துவம், ஆயுர்வேத மருத்துவம், அறுவை சிகிச்சை மருத்துவம் அனைத்தும் சிறந்த விளங்கியதால் இந்திய வரலாற்று பொற்காலம் என்று குப்தருடைய ஆட்சி காலத்தை நம்ம சொல்றோம். இது இயற்கணிதத்துறை சிறந்து விளங்கியவர் யாருன்னா ஆரியப்பட்டர். சரகர் யார் பார்த்தா முதல் மருத்துவர் சரகர். அவர் எழுதியும் சரக சம்கிதா வராகமிக்கிற ஒரு வானியல் அறிஞர். இவர் எழுதிய பிருகத சம்கிதா எழுதிய வராகமிக்கிறார். சுசுரத பார்த்தா முதல் அறுவை சிகிச்சை மருத்துவர். அவர் எழுதிய சுசுரத சம்கிதா. அடுத்து புலிட்சர் விருது பெற்ற முதல் இந்திய புலிட்சர் எதுக்காக கொடுப்பாங்கன்னா ஜோர்னலிசம், லிட்ரேச்சர், மியூசிக். ஓகே, மெயினாக ஜோர்னலிசம் சொல்றோம். புலிட்சர் விருது பெற்ற முதல் இந்தியர் யாருன்னா சரியான ஆப்ஷன் ஏ கோவிந்த் பகாரிலால் தான் புலிட்சர் விருது பெற்ற முதல் இந்தியர். எதுக்காக கொடுக்குறாங்க புலிட்சர் விருது? முக்கியமாக ஜோர்னலிசம், லிட்ரேச்சர், மியூசிக். இவர் பார்த்தீங்கன்னா காதர் கட்சியை சார்ந்தவர் அந்த கோவிந்த் பகாரிலால்.
அடுத்து லோக்சபா டிவி மற்றும் ராஜ்யசபா டிவி ஆகிய இரண்டையும் இணைத்த பின் புதிதாக உருவாக்கிய சன்சத் டிவி, சன்சத் இந்திய பார்லிமெண்டையும் சன்சத் தான். சன்சத் டிவியுடைய தலைமை நிர்வாகி சிஇஓ யாருன்னு பார்த்தீங்கன்னா சரியான ஆன்சர் ரவி கபூர். இந்த ஓம் பிர்லா யாரு? மக்களவையினுடைய தற்போதைய சபாநாயகர். 17வது மக்களவை, இன்னைக்கு 18வது மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லா. இந்த சன்சத் டிவியுடைய சிஇஓ யாரு? தலைமை நிர்வாகி ரவி கபூர். அதே மாதிரி இந்த முக்கிய நியமனங்கள் சார்ந்து தொடர்ந்து கொஸ்டின் கேட்கறேன், நல்லா பார்த்துக்கணும். நேற்று கூட கொஸ்டின் கேட்டதா சொன்னேன். கேபினட் செக்ரட்டரி அதாவது மத்திய அமைச்சரவை செயலாளர் யார் அப்படி பார்த்தீங்க? டிவி சோமநாதன். இப்போ இதுக்கு முன்னாடி யார் இருந்தாங்கன்னா ராஜீவ் கௌபா இதுக்கு முன்னாடி இருந்தாரு. செப்டம்பர்ல இருந்து யார் இருக்காங்கன்னா தற்போதைய கேபினட் செக்ரட்டரி, தற்போதைய அமைச்சரவை செயலாளர் டிவி சோமநாதன். இது முக்கிய நியமனங்கள், ரீசெண்டா அப்பாயின்ட் பண்ண நியமனங்கள். இந்திய அளவுல சர்வதேச அளவுல நாடுகளுடைய அதிபர்கள், குடியரசுத் தலைவர், பிரதமரும் நல்லா பார்த்துக்கணும். அடுத்து டிஆர்டிஓ உருவாக்கப்பட்டு இந்திய பெருங்கடலை கண்காணிக்க இஸ்ரோ டேஸ் என்ற பெயருடைய செயற்கைக்கோளை 2021 பிப்ரவரியில் விண்ணில் ஏவுனாங்கன்னா சரியான சிந்து நேத்ரா. இது போல அந்த அறிவியல் தொழில்நுட்பம், செயற்கைக்கோள், ராக்கெட் எங்கிருந்து ஏவுறாங்க, யார் ஏவுறாங்க, எந்த அமைப்பு அதுக்கு உறுதுணையா இருக்காங்க, இது போல தெளிவா பார்த்துக்கோங்க. இது நடப்பு நிகழ்வு சம்பந்தமான தலைப்பு. அடுத்து உலக புகழ்பெற்ற பொற்கோயில் கோல்டன் டெம்பிள் அமிர்தசரஸ் அடிக்கலை நாட்டியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹஸ்ரத் மியான் மிர்ச்சி தான் உலக புகழ்பெற்ற பொற்கோயிலுக்கு அடிக்கலை நாட்டியவர். யாருடைய ஆட்சி காலத்தை சீக்கிய குரு உருவாக்கப்படுறா? குரு அர்ஜுன் சிங் சீக்கிய குரு இருக்கும் போது உருவாக்கப்பட்டது. உலக பொற்கோயில் 1581 முதல் 1589 வரை உருவாக்கப்பட்டது. அடிக்கல் நாட்டியவர் ஹஸ்ரத் மியான் மிர்ச்சி. இது என்ன சொல்லணும்னா ஹர்மந்திர் சாஹிப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹர்மந்திர் சாஹிப், குரு கிரந்த சாஹிப் அப்படின்னா அவங்க புனித நூல் சொல்லுவாங்க, ஆதி கிரந்தம் சொல்லுவாங்க. அப்போ உலக பொற்கோயில் ஹர்மந்திர் சாஹிப். அடுத்து உலகளாவிய வானிலை முன்னறிவிப்பு எதை பயன்படுத்தி மேற்கொள்ளப்படுகிறதுனா சரியான ஆன்சர் சூப்பர் கம்ப்யூட்டர்ஸ் பயன்படுத்தி தான் உலகளாவிய வானிலை முன்னறிவிப்பை வந்து என்ன பண்றாங்க? மேற்கொள்றாங்க. அடுத்து இந்த ரோம் என்பது எதனுடைய தொகுப்பு? அரைக்கடத்திய காந்த நாடாக்களை போட்ட எலக்ட்ரிக் செல்களா? ஒருங்கிணைந்த சுற்று. சரியான ஆன்சர் ஒருங்கிணைந்த சுற்றுகள். ரோம் என்பது ஒருங்கிணைந்த சுற்றுகளுடைய தொகுப்பு. அடுத்து விஜயா வங்கி மற்றும் தேனா வங்கி ஆகிய எந்த வங்கியுடன் இணைக்கப்பட்டது? அதாவது விஜயா வங்கியும் தேனா வங்கியும் எந்த வங்கியோட மெர்ஜ் பண்ணாங்க அப்படின்னா பேங்க் ஆஃப் பரோடாக்குள்ளதான் விஜயா வங்கியும் தேனா வங்கி மெர்ஜ் பண்ணாங்க. அதே போல பார்த்தீங்கன்னா பல்லவன் வங்கி, பாண்டியன் கிராம வங்கியில் என்ன பண்ணாங்க? மெர்ஜ் பண்ணி தமிழ்நாடு கிராம வங்கின்னு பெயர் மாற்றம் வச்சிருக்காங்க. அதே போல விஜயா வங்கியும் தேனா வங்கியும் மெர்ஜ் பண்றாங்க எந்த வங்கியோட? பேங்க் ஆஃப் பரோடா. அடுத்து துணைப்படை திட்டமுறை ஏற்றுக்கொண்ட முதல் இந்திய பூர்வீக அரசு. அப்ப துணைப்படை திட்டமுறை கொண்டு வரவர் யாரு? வெல்லஸ்லி பிரபு தான் துணைப்படை திட்டத்தை நடைமுறைப்படுத்துறாரு 1798. அந்த துணைப்படை திட்டத்தை ஏற்றுக்கொண்ட முதல் இந்திய மன்னர் யாருன்னா ஹைதராபாத் நிஜாம். ஓகேங்களா? துணைப்படத்தை ஏற்றுக்கொண்ட முதல் இந்திய மன்னர் ஹைதராபாத் நிஜாம். இந்த திட்டமுறை கொண்டு வரவர் வெல்லஸ்லி பிரபு. அடுத்து பின்வரும் எந்த உத்தரகாண்ட் மாவட்டங்களில் பிப்ரவரி 7, 2021 அன்று ஏற்பட்ட பனிப்பாறை வெடிப்புல அலக்நந்தா ஆற்றில் இருக்கக்கூடிய ரிஷிகங்கா என்ற அணைக்கட்டு சேதம் கேட்பாங்க. இது மாதிரி ஒரு ரிஷிகங்கா என்ற அணைக்கட்டு எந்த மாநிலத்துல இருக்கு, எந்த ஆறு? ஓகேங்களா? அது மாதிரிலாம் கேட்பாங்க. ரிஷிகங்கா அணைக்கட்டு சேதம் இருந்ததுக்கு சரியான ஆன்சர் சமோலி தான் சரியான. உத்தரகாண்ட் மாவட்டங்கள் இது எல்லாமே உத்தரகாண்ட் மாவட்டம். ருத்ரபிரயாகை, தெகின பாகிரதி, உத்தரகாசி, சமோலி உத்தரகாண்ட் மாவட்டங்கள் தான். அடுத்து காந்திஜிக்கு பிரிட்டிஷ் இந்தியாவை சுற்றி பயணம் செய்து மண்ணையும் மக்களையும் அறிந்து கொள்ளுமாறு அறிவுறுத்தியது யார்? அதாவது காந்திஜிக்கு பிரிட்டிஷ் இந்தியாவெல்லாம் சுற்றி பாருங்க, அங்க இருக்கக்கூடிய மண் மக்களை எல்லாம் தெளிவாக தெரிந்து கொள்ளுமாறு காந்திஜிக்கு அறிவுரை கூறியது யார் பார்த்தீங்கன்னா காந்திஜியினுடைய அரசியல் குரு என்று சொல்லப்படக்கூடிய கோபாலகிருஷ்ண கோகலை. அவர் தான் காந்தியினுடைய அரசியல் குரு. அவர் தான் சொல்றாரு பிரிட்டிஷ் இந்தியாவை சுற்றுப்பயணம் செய்து மண்ணையும் மக்களையும் பற்றி தெரிந்து கொள்ளுங்கள் என்று காந்திக்கு கூறியவர் கோபாலகிருஷ்ண கோகலை.
அடுத்து இந்திய அரசியலமைப்பின் பின்னர் எந்த பகுதிகள் அல்லது விதிகளை திருத்தி அமைக்க முடியாது அப்படின்னு கேட்கிறாங்க. அரசியல் சட்ட முகப்புரை திருத்தி அமைக்க முடியும். இதுவரை ஒரு முறை திருத்தப்பட்டுள்ளது சட்ட முகப்புரை. அடுத்த அரசு கொள்கைகளுக்கான வழிகாட்டு நெறிமுறைகள் டிபிஎஸ்பின்னு சொல்லுவாங்க, டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி. இதையும் திருத்தி அமைக்க முடியும். அடிப்படை உரிமைகள் திருத்தி அமைக்க முடியும். நீதித்துறை மறு ஆய்வு. எது? நீதித்துறை மறு ஆய்வு. சுடிஜியல் ரிவ்யூன்னு சொல்லுவாங்க. அமெரிக்காவில் வந்து நம்ம அமெரிக்காவை பேஸ் பண்ணி உருவாகும் நீதித்துறை மறு ஆய்வு, சுடிஜியல் ரிவ்யூ. ஒரு பாராளுமன்றத்தை உருவாக்கும் ஒரு சட்டமானது இந்திய அரசியலமைப்புக்கு உட்பட்டதா இல்லையா, சரியா தவறா என்ன நிர்ணயிக்கக்கூடிய அதிகாரம் யாருக்கு இருக்கு பார்த்தீங்கன்னா உச்ச நீதிமன்றத்தை. அதுதான் நீதித்துறை மறு ஆய்வு, சுடிஜியல் ரிவ்யூ. ஓகேங்களா? அது எங்கேருந்து எடுக்கிறோம்? அமெரிக்காவிலிருந்து எடுக்கிறோம். இதுதான் என்னது? திருத்தி அமைக்க முடியாது. அடுத்து இமயமலை பின்வருமாறு பிரிக்கப்படலாம். சரியா? அந்த இமயமலையோட தொடர்ந்து அந்த பிரிவு என்ன? ஹிமாச்சல், ஹிமாத்ரி, சிவாலிக். ஹிமாச்சல், ஹிமாத்ரி, சிவாலிக். ஓகேங்களா? அடுத்து பின் வருபவர்களில் இரண்டாவது மக்களவையின் சபாநாயகர் இருந்தார். அப்ப மக்களவை, அதாவது லோக்சபா, மக்களவை அல்லது லோக்சபா. மக்களவையோட முதல் சபாநாயகர் யாரு? ஜி.வி. மாவலவர் என்று சொல்லப்படக்கூடிய கணேஷ் வாசுதேவ் மாவலவர். இங்க என்ன கேட்கிறாங்க? இரண்டாவது மக்களவை சபாநாயகர், இரண்டாவது சபாநாயகர் எம் அனந்தசயனம் ஐயங்கார். இப்ப தற்போது பாத்தீங்கன்னா 18வது மக்களவை சபாநாயகர் இருக்காங்க. 18 மக்களவை தான் போய்கிட்டு இருக்கு. 17க்கும் அவர் தான் சபாநாயகர், 18க்கு அவர் தான் சபாநாயகர். யாரு? ஓம் பிர்லா. இப்ப இருக்கக்கூடிய 18வது மக்களவை, 16வது மக்களவைக்கு சபாநாயகர் இருந்தா ஓம் பிர்லா தான் இருந்தாங்க. மக்களின் முதல் சபாநாயகர் கணேஷ் வாசுதேவ் மாவலங்கர், இரண்டாவது சபாநாயகர் எம் அனந்தசயனம் ஐயங்கார். அப்ப இந்த KS ஹெக்டே யாரு பார்த்தீங்கன்னா இவர் 7வது சபாநாயகர். இவர் யாரு? 7வது மக்களவையின் சபாநாயகர் KS ஹெக்டே. அப்ப பாலிராம் பகத் யாரு? மக்களவையின் 6வது சபாநாயகர் பாலிராம் பகத். பல்ராம் ஜாக்கர் என்பவர் மக்களவையின் 8வது சபாநாயகர். இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரே கொஸ்டின் நிறைய கொஸ்டின் கிடைச்சிருக்கு. மக்களின் முதல் சபாநாயகர் கணேஷ் வாசுதேவ் மாவலங்கர், 2வது எம் அனந்தசயனம் ஐயங்கார், 7 KS ஹெக்டே, 6 பாலிராம் பகத், 8 பல்ராம் ஜாக்கர், 17 18 இன்னைக்கு இருக்கிறது 18 ஓம் பிர்லா. ஓகே. இது போல நியமனங்கள் தலைமை தேர்தல் ஆணையர், உச்ச நீதிமன்ற நீதிபதிகள், தலைமை கணக்கு தணிக்கையாளர், நிதிக்குழு, நிதி ஆயோக், இது மாதிரி நியமனம் நல்லா பார்த்துக்கணும். ஓகேங்களா? அடுத்து சர்வதேச புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் முகமை. சர்வதேச புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் முகமை இன்டர்நேஷனல் ரினியூவபிள் எனர்ஜி ஏஜென்சி. இன்டர்நேஷனல் ரினியூவபிள் எனர்ஜி ஏஜென்சியோட ஹெட் குவார்ட்டர் எங்க இருக்கு அப்படின்னு முக்கியமான அமைப்புகளோட ஹெட் குவார்ட்டர் வந்து அடிக்கடி கேட்கிறாங்க. இந்த ஹெட் குவார்ட்டர் எங்க இருக்குன்னா அபுதாபி. இங்க இருக்கு அபுதாபி. அடுத்து காந்திஜி ஆதரித்த எந்த வேட்பாளரை தோற்கடித்து சுபாஷ் சந்திர போஸ் 1939ஆம் ஆண்டில் திரிபுரி அமைப்பு INC தலைவர் மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்டார்னா காந்தியினுடைய வேட்பாளர் யாரு? பட்டாபி சித்தராமையாவை தோற்கடித்துதான் இந்திய தேசிய காங்கிரஸ் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் சுபாஷ் சந்திர போஸ். அதுக்கப்புறம் கருத்து வேறுபாடு காரணமாக 39ல நேதாஜி சுபாஷ் பிரிஞ்சு அவர் தனியாக ஒரு பார்வர்ட் பிளாக் கட்சியை உருவாக்குறாரு. ஓகேங்களா? அடுத்து எந்த பூகம்ப அலைகளில் அல்லது நடுக்க அலைகளில் குறுக்கிடப்பயிற்சி உள்ளடக்கி சரியான ஆன்சர் எஸ் அலைகள். ஓகேங்களா? நடுக்க அலைகளை பதிவு செய்யக்கூடிய கருவி என்ன? கிரேஷோ கிராஃப் அல்லது நில அதிர்வு மானி அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஓகேங்களா? குறுக்கிடப்பயிற்சி எஸ் அலைகள். அடுத்து ஆப்கானிஸ்தானின் ஹேல்மண்ட் மாகாணம். இந்த ஹேல்மண்ட் மாகாணம் எதன் சாகுபடிக்கு பிரபலமானது அப்படின்னா ஓபியம். இந்த ஓபியம் சாகுபடிக்கு பிரபலமானது ஆப்கானிஸ்தானில் இருக்கக்கூடிய ஹேல்மண்ட் மாகாணம். இது போல அந்த ஒவ்வொரு ஏரியாவில் உற்பத்தியில சிறந்து விளங்கக்கூடிய பகுதிகள் அப்படின்லாம் கேட்பாங்க. அதை எடுத்துக்காட்டா இந்தியாவில் கோதுமை உற்பத்தி எது முன்னாடி இருக்கு, காப்பி உற்பத்தியில டீ உற்பத்தியில எது முன்னாடி இருக்கு, அரிசி உற்பத்தி எது முன்னாடி இருக்காங்க கேட்பாங்க. அடுத்து உப்பு சத்தியாகிரகத்தின் எதிர்ப்புல ஆண்கள் மட்டுமே பங்கேற்கக்கூடியதாக கட்டுப்படுத்தக்கூடாது என்று காந்தியடிகளை வலியுறுத்தியவர் யார் அப்படின்னா சரியான ஆப்ஷன் கமலாதேவி சட்டோபாத்தியாய். கமலாதேவி சட்டோபாத்தியாய் தான் இந்த சொல்ல உப்பு சத்தியாகிரகம் என்பது பார்த்தீங்கன்னா இந்திய அளவில் நடக்குது. அது 30ஆம் ஆண்டு உப்பு சத்தியாகிரகம் சட்ட மறுப்பு இயக்கம் சிவில் டிஸ்ஒபீடியன்ஸ் மூவ்மெண்ட் 30 மார்ச் 12 குஜராத் சபர்மதி ஆசிரமம் அதான் பார்த்தீங்கன்னா சபர்மதி ஆசிரமம் தண்டி கடவுள் காந்தியடிகள் தலைமையில் நடக்குது. தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா திருச்சிராப்பள்ளியிலிருந்து வேதாரண்யம் வரையும் ராஜாஜி தலைமையில் நடக்குது. இது சார்ந்த ஒரு கூற்று தான் ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க. அப்போ அந்த வரலாறு சம்பந்தமான நிகழ்வுகள், தலைவர்கள், பங்கேற்பாளர்கள், ஆண்டுகள் சம்மந்தம் பார்த்துங்க. ஜெனரல் சயின்ஸை பார்த்தீங்கன்னா இந்த விதிகள், வேதி வினைகள், ஓகேங்களா, வேதி வினைகள், ஃபார்முலாஸ், இந்த வாய்ப்பாடுகள், சமன்பாடுகள் தெளிவாக பார்த்துக்கணும். ஓகேங்களா?
தொடர்ந்து இந்த மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் கொஸ்டின் வந்து மாதிரி ஜென்ரல் சயின்ஸ் அண்ட் ஜென்ரல் அவேர்னஸ் வருது. அதே போல் ஆப்டிடியூட் ரீசனிங் வந்து ரெகுலராகவே உங்களுக்கு வரும். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்து எந்த மாதிரி உங்களுக்கு வீடியோ வேணும் அப்படிங்கிற ஏதாவது நீங்கள் கருத்து வச்சுருந்தா அதையும் நீங்கள் என்ன பண்ணலாம்னா எங்களுக்கு கமெண்ட் மூலமாக தெரிவிக்கலாம், இல்லை டெலகிராம் பண்ணலாம், வாட்ஸ்அப் பண்ணலாம். ஓகேங்களா? தேங்க்யூ.